சில பெயர்கள் வரலாற்றையே எழுதும். அப்படி தனது எழுத்தால் ஒரு இயக்கத்தை உருவாக்கி, தனது பேச்சால் ஒரு தலைமுறையை எழுப்பி, தனது அரசியலால் ஒரு மாநிலத்தின் பாதையை மாற்றியவர் கலைஞர் மு. கருணாநிதி. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, ஜூன் 1924 3ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில் பிறந்த அந்த சிறுவன் பின்னாளில் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் அழிக்க முடியாத அத்தியாயமாக மாறினார். முரசொலி மூலம் எழுத்து புரட்சி, பராசக்தி மூலம் சிந்தனை புரட்சி, திராவிட இயக்கத்தின் வழியே சமூக புரட்சி, இப்படி பல பரிமாணங்களில் தமிழர்களின் மனதில் இடம் பிடித்தார் கலைஞர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5 முறை பொறுப்பு வகித்து கல்வி, சமூக நீதி, இடஒதுக்கீடு, உள்கட்டமைப்பு வளர்ச்சி உள்ளிட்ட பல துறைகளில் ஆழமான தடம் பதித்தார். அது மட்டுமல்ல, போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தல்களில் ஒருமுறை கூட தோல்வியடையாமல் மக்கள் தீர்ப்பில் தொடர்ந்து வெற்றி கண்ட அரிய அரசியல் தலைவராகவும் திகழ்ந்தார். 2018 அவரது குரல் மௌனமானாலும் அவர் எழுதிய வரலாறு இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அவர் விதைத்த சிந்தனைகள் இன்னும் பயணித்துக் கொண்டே இருக்கின்றன. கலைஞர் கருணாநிதி ஒரு பெயர் அல்ல, ஒரு சிந்தனை, ஒரு இயக்கம், ஒரு நூற்றாண்டின் அரசியல் வரலாறு.